திமுக வந்து 2026 டெபாசிட் இழக்கும், 220 இடங்களில் வெற்றி பெறும் அதிமுக அப்படின்னு எதை வச்சு சொல்றீங்க? தேர்தலுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் கூட்டணி அமைக்கிறது வழக்கம். அப்போ எப்படி பாஜகவோட கூட்டணி அமைச்சிங்க கேட்குறேன். நீங்களே சொல்லணும், உங்கள் ஸ்டேட்மெண்ட்டே எப்படி தப்பாக இருக்கு? திமுக அமைச்சர்கள் எல்லாம் ஈடிக்கு பயந்து போயிருக்கிறாங்க, யார் உள்ளே போவாங்கன்னு தெரியாது. நான் கேட்குறேன், இப்போ என்னன்னா இது வந்து ஒரு வாக்குமூலம் மாதிரி இல்லையா? யாருக்கு பயந்து இப்போ நீங்கள் போய் கூட்டணி சேர்ந்தீங்க? ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 50,000 வாக்குகள் போலி வாக்குகள், இதை வச்சு தான் திமுக வெற்றி பெற்றது அப்படின்னாரு. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு தொகுதியில் 50,000 வாக்குகள்னா 234 தொகுதியில் எத்தனை லட்சம் வாக்குகள்? கிட்டத்தட்ட தோராயமாக 90 லட்சம் வாக்குகள். இப்போ 90 லட்சம் வாக்குகள் நீக்க போகிறீங்களா? இப்போ பீகாரில் 65 லட்சம் வாக்குகளை நீக்கினீங்களே, அதே ஸ்டைலில் நீங்கள் நீக்க போகிறத அவர் சொல்கிறாரா? அமித்ஷா அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டார், தமிழ்நாட்டு தேர்தலும் பீகார் மாதிரியான ஒரு தேர்தல் தான். பீகாரில் மாதிரி நம்ம அதை செஞ்சால் வந்துடலான்னு நம்புறது தான். அந்த ஒரு புரிதலை எடப்பாடி கொண்டிருக்கிறாரோ, பாஜக இப்படி சொன்னதை நம்புகிறாரோ அப்படி தான் நான் நினைக்கிறேன். செங்கோட்டையன் போய் விஜய் கட்சியில் சேர்ந்தப்போ சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா சொன்னார்? அந்த எடப்பாடி ஆட்சி செய்த 4 வருடங்களும் பாஜகவுடைய ஆதரவுலாம் நடந்திருக்காதுன்னாரு. இப்போ இதுதான் உங்கள் பொற்காலாச்சு. இன்னும் சொல்கிறேன், எவ்வளோ எண்ணிக்கையில் உங்களுக்கு சீட்டு கொடுக்க போகிறாங்கன்னு அவங்க தான் முடிவு பண்ண போகிறாங்க, நீங்கள் இல்லை. நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய தினம் அதிமுகவில் நடந்த அந்த பொதுக்குழு கூட்டம் வந்து பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் நிறைய உணர்ச்சி பொங்கவே பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருடைய பேச்சினுடைய சாராம்சத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல உணர்ச்சி மட்டும்தான் இருந்தது, மற்றபடி விஷயம் இல்லை. உணர்ச்சியாக பேசினார், ஆனால் விஷயங்கள் ஒன்றும் இல்லை. இன்னொன்று, அவர் பேசின எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான், ஒன்றும் புதிய விஷயங்களை பேசலை. அவருடைய அந்த கடந்த கால அதிமுகவோட வரலாறு பேசினதெல்லாம் உண்மைதான், அது ஒன்றும் மறைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அந்த வெற்றி என்பது ஜெயலலிதா காலம் வரைந்தான் இருந்தது என்பது அவரே ஒத்துக்கிட்டார். 2016 வரை அவர் கிடைத்த வெற்றிகளை பேசினார், அது உண்மையும் கூட. 2011 நாங்கள் எப்படி வெற்றி பெற்றோம், எதிர்க்கட்சி வரிசையில் கூட திமுக இல்லை, ஆனால் அதுக்கு பின்னாடி விஜயகாந்த் இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் பேசலை. விஜயகாந்தோட கூட்டணி வச்சதுனால தான் நான் சொல்கிறது 2011 எதிர்க்கட்சி இடத்துல கூட திமுக இல்லை. 2016 தனியாக நின்று வெற்றி பெற்றார். அதெல்லாம் ஜெயலலிதாவுடைய வரலாறு, அதை நம்ம மறுக்கவே இல்லை. எடப்பாடியோட வரலாறு என்ன, அதுதான் முக்கியம். எம்ஜிஆருடைய வரலாறையோ ஜெயலலிதாவுடைய வரலாறையோ நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. எடப்பாடியோட வரலாறு தான் அங்கே இல்லை. தொடர்ச்சியாக 10 தேர்தலில் தோல்வி அடைந்தவர் எடப்பாடி அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இரண்டாவது, அவர் இந்த பொதுக்குழுவை கூட அவர் பேசும்பொழுது திமுகவை திட்டுவதற்கான ஒரு மேடையாகத்தான் பயன்படுத்துனதை பார்த்தோம். இங்கே இருக்கின்ற நிலவரம் என்ன? உருப்படியாக பேசலன்றீங்களா? விஜய் பற்றி பேசியிருக்கானாமா? விஜய் ஒரு புதிய கட்சி திறந்திருக்காரு, அந்த கட்சிக்கான வீரியம் என்ன? அதிமுக பொதுக்குழுவில் விஜயை பற்றி பேசி அவரை வந்து பெருமைப்படுத்தணும்னு அவசியம் இல்லையே. இப்போ தானங்க சமீபத்தில் ஒரு முக்கிய தலைவர் செங்கோட்டையன் போய் சேர்ந்தார். இதே ஈரோட்டில் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர். அவர் போய் அங்கே வந்து விஜயோட கட்சியில் சேர்ந்து ஜெயலலிதா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் பயன்படுத்துகிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு வேற இருக்குது. அப்போ இதை பற்றி பேசணும்ல, இப்படிலாம் பயன்படுத்தக்கூடாது, விஜய்க்கு ஒன்றுமே கிடையாது, அதிமுக தான் முக்கியமான கட்சி, நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், புதுசாக வந்தவங்கலாம் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு பேசணும்ல. ஏன் பேசலை? திமுகவை மட்டும் திட்டுறீங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்க? இளைஞர்களுடைய வாக்குகள் திமுகவுக்கு கிடைக்காது என்கிற பயம் ஸ்டாலினுக்கு வந்திருக்கிறதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னா விஜய் வச்சு சொல்கிறீங்க. அப்போ இளைஞருடைய வாக்கு உங்களுக்கு வராதா? இன்னொன்று முக்கியமான விஷயம் அவர் பேசுனதை நான் சாராம்சம் பார்த்தேன். தேர்தல் கூட்டணி என்பது தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நடக்கும், அப்பொழுது நாங்கள் சிறந்த கூட்டணி அமைப்போம். அப்போ பாருங்கள் கூட்டணினா, அப்போ நீங்கள் அதிமுக பாஜகவை தாண்டி பலமான ஒரு கூட்டணி எப்படி அமைக்கிறீங்க? அப்போ இன்னும் வந்து விஜய் வந்து விடுவார் என்கிற அந்த கண்ணோட்டத்தில் பேசுகிறீங்களாங்கிறத தெளிவுபடுத்தியிருக்க வேண்டியதானே? அது தெளிவுபடுத்தலை. அப்போ இதெல்லாம் வந்து ஒன்று. இரண்டாவது, சும்மா வந்து பூஸ்டப் பண்ணுற மாதிரி நாம் வந்து வெற்றி பெறணும், 220 இடங்களில் வெற்றி பெற்று விடுவோம் என்று சொல்வதெல்லாம் எதன் அடிப்படையில் அப்படின்னு நான் கேட்குறேன்.
எதன் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க? முக்கியமானது ஏதாவது ஒரு அரித்தமெட்டிக் லாஜிக்கல் இது இருக்கணும். ஆனால் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, 2024 அதிமுக வாங்கிய வாக்குகள் 23 விழுக்காடு, பாஜக வாங்கிய வாக்கும் சேர்த்தால் 41 விழுக்காடு அப்படின்னாரு. அப்போ பாஜக 18 விழுக்காடு வாங்கினது ஒத்துக்கிறாரா? அப்போ உங்களுக்கும் பாஜகவுக்கும் 2% தான் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரா? இது ரொம்ப டேஞ்சரஸ் மூவ் இல்லையா? அப்போ இப்பொழுது பாஜகவுடைய தலைவர்கள் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே வராங்க. நேற்று கூட அமித்ஷா சொன்னார், பீகாருடைய ஃபார்முலா தான் தமிழ்நாட்டில். பீகாரில் என்ன நடந்துச்சோ அதுதான். பீகாரில் என்ன நடந்துச்சு? கூட்டணி ஆட்சி தான். 100 இடங்களை பிரிச்சுக்கிட்டாங்க, சமமாக பிரிக்கப்பட்டது. முக்கியமாக அதை எடப்பாடி அண்டர்லைன் பண்ண வேணாமா? நாங்கள் தான் மெஜாரிட்டியாக போட்டிடுவோம், நம்ம பெரும் எண்ணிக்கையில் வர்றதுக்கான எண்ணிக்கையை நம்ம போட்டிடுவோம், நம்மளுடைய ஆட்சி மட்டும்தான் இருக்கும், நம்மளுடைய ஆட்சி மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது ஏன் அவர் பேசலை பொதுக்குழுவில்? இப்போ எல்லாருக்கும் இந்த எண்ணம் இருக்குல்ல. ஸோ பாஜகவுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வெளிப்படையாக சப்போர்ட் பண்ணுறாருன்ற இதில் அவர் பேசும்போது ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா? முதல்ல பாஜக கூட கூட்டணி வச்சது திமுக தான். தமிழகத்திற்கு பாஜகவை அறிமுகப்படுத்தியதே திமுக தான். அதுக்கு சில எடுத்துக்காட்டுகளையும் சொல்லியிருந்தார். ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவை அறிமுகப்படுத்தினது திமுக தானே. அப்போ இருந்த பாஜக இப்போ பாஜகவுடைய ஸ்டைல் தான் இப்போ இருக்கா? அப்போ இருந்த வாஜ்பாய் பாஜக தான் இப்போ இருக்கா கேட்குறேன். வாஜ்பாய் பாஜகவும் மோடி பாஜகவும் ஒரே மாதிரி மனநிலையில் இருக்காங்களா? இந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன். நீங்கள் இந்த கேள்வியை திருப்பி கேட்குறாங்க. திமுக தானே ஆரம்பத்தில் கூட்டணி வச்சது, அதுக்கு முன்னாடி அதிமுக தான் வச்சது. அதிமுகவுடைய அந்த ஆட்சியை கலைத்தாருங்கிறதுக்காக திமுக கூட்டணி வச்சாங்க. அது முக்கியமாக புரிஞ்சுக்கணும். வாட் எவர் இட் இஸ் மேபி. ஆனால் அப்பொழுது திமுக வாஜ்பாயோட கூட்டணி வைக்கும் பொழுது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம்னு ஒன்று வச்சுருந்தாங்க. எங்களுடைய கொள்கைக்கு நாங்கள் மாறுபட மாட்டோம், இந்த திட்டங்கள்லாம் நிறைவேறணும், தமிழ்நாட்டுக்கு இந்த இதுகள்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு குறைந்தபட்ச திட்டத்தோடு சேர்ந்தாங்க. அதையுமே பின்னாடி இது தவறு, இனிமேல் எந்த காலத்துலேயும் பாஜகவோடு கூட்டில்லை அப்படிங்கிறது முடிவுக்கு வந்தாங்க. இது அவங்க மட்டுமா முடிவுக்கு வந்தாங்க? ஜெயலலிதா முடிவுக்கு வரலையா? ஜெயலலிதா அவர்கள் மனிதநேய மக்கள் கட்சி கூட்டிய கூட்டம் மெரினாவில் சீரணி அரங்கத்தில் நடந்தது. அவர் இறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு என்ன பேசினார்? நான் ஒரு தவறு செய்து விட்டேன், இனி எக்காலத்திலும் பாஜகவோடு கூட்டணி லேடியா மோடியா சொன்னது எங்களுடைய தங்க தலைவி என்று சொல்லக்கூடிய எடப்பாடியுடைய அம்மா தானே சொன்னாங்க. அப்போ நீங்கள் அதை எப்படி மீறினீங்க? ஒன்று. ரெண்டாவது, 2024 தனியாக நின்றீங்க. அப்போ நீங்கள் எஸ்டிபி கட்சியோட கூட்டணியில் சில சிறுபான்மை கட்சிகளோட கூட்டணியில் நின்றீங்க. அந்த கட்சி கூட்டத்தில் என்ன பேசுனீங்க? நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், இனிமேல் சேர மாட்டோம் சொன்னீங்களா இல்லையா? சிறுபான்மை மக்கள் எங்களை நம்பலாம் அப்படின்னீங்களே, இப்போ எப்படி மாற்றினீங்க? இப்போ இது எதை நோக்கி? இப்போ நீங்கள் திமுக அப்படி சொல்லிட்டு மறுபடியும் சேரலையே. திமுக தவறு செய்தது, நாங்கள் இனி சேர மாட்டோன்னு சொன்னதுக்கப்புறம் சேரலையே. ஆனால் நீங்கள் நாங்கள் சேர மாட்டோம்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஈரம் காய்வதற்குள் டெல்லிக்கு போனீங்களே, எப்படி போனீங்க? இப்போ இது மக்கள் பார்க்குறாங்கல்ல. இப்போ இதெல்லாம் மக்கள் ஒன்றுமே காதை கண்ணை மூடிக்கிட்டு கேட்பாங்கன்னு எப்படி? இது வெற்றி கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி கூட்டணி. நாங்கள் யாருக்குமே அடிமையே கிடையாது, எடப்பாடி பழனிசாமி யாருக்கும் அடிமை கிடையாது. கதறல்னு சொல்கிறேன். இது ஒரு அடிமையோட கதறல் இல்லைங்க. பேசும்போது அப்படிதான் சார், நான் எல்லாரும் அடிமைன்னு சொல்கிறாங்க, நான் யாருக்குங்க அடிமையாக இருக்கேன்னு கேட்குறேன். ஒரு அறையில் போட்டு பூட்டிடுறேன், நீங்கள் வீரவாசமாக அறைக்குள்ளேருந்து பேசுனா நான் எப்படி சிரிப்பேனா? அப்படி தானே மக்கள் சிரிப்பாங்க. நீங்கள் பட்டவர்த்தனமாக நீங்கள் அடிமை இல்லை, இது வெற்றி கூட்டணி அப்படின்றீங்க. நீங்கள் கூட்டணி கணக்கை நீங்களே முடிவு பண்ணல, முடிவு பண்ணது அமித்ஷா அவர்கள். இன்னும் சொல்கிறேன், எவ்வளோ எண்ணிக்கையில் உங்களுக்கு சீட்டு கொடுக்க போகிறாங்கன்னு அவங்க தான் முடிவு பண்ண போகிறாங்க, நீங்கள் இல்லை. விஜய் வருவாரா வரலையான்னு கூட உங்களுக்கு தெரியாது. அதிமுகவும் பாஜகவும் 100 தொகுதிகளை பிரிச்சுக்கிட்டாங்க, மீதி இருக்கிற தொகுதி கூட்டணிக்கு அப்படின்ற மாதிரிலாம் ரூமர் கிளப்பிக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் சும்மாவா? இப்போ தானேங்க அமித்ஷா அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டார். தமிழ்நாட்டு தேர்தலும் பீகார் மாதிரியான ஒரு தேர்தல் தான் சொன்னாரா? பீகாரில் நாங்கள் எப்படி செயல்பட்டோமோ அப்படி தான். எப்படி செயல்பட்டீங்க? சார் செயல்பட்டது ஓகே சார், ஆனால் பீகார் மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அது எடப்பாடிக்கு தெரியலையான்னு கேட்குறேன். ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த காலத்தில் இப்படி முடிவு எடுத்திருக்க முடியுமா? நீங்கள் அப்படி தான் நடக்க போகிறீங்க, அப்படி தான் பிரித்து கொடுக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பேசுகிறீங்க? அழகாக ஒன்று சொன்னீங்க,
நாங்கள் விட்டுட்டு வெளியே வரும்போது 5 லட்சம் கோடி தான் கடன், இப்போ 9 லட்சம் கோடி கடன். சரிதான், வாஸ்தவம் தான், வாஸ்தவமான பேச்சு தான். நான் என்ன கேட்குறேன், 2014 இந்தியாவோட கடன் எவ்வளவு, இப்போ இந்தியாவோட கடன் எவ்வளவு? நான் புள்ளி விவரத்தையே சொல்கிறேன். இந்தியா சுதந்திரம் அடைந்து 2014 வரை இந்தியாவோட மொத்த கடன் 55 லட்சம் கோடி. நான் சொல்கிறது 2013 வரை. இன்றைக்கி இந்தியாவோட கடன் எவ்வளோ தெரியுமா? 190 லட்சம் கோடி. எத்தனை மடங்கு கூடியிருக்கு? 3.5 மடங்கு கூடியிருக்கே 10 வருஷத்தில். அப்போ இது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? இது என்னன்னு சொல்லுவீங்க இப்போ? அப்போ நீங்கள் ஒரு புதிய டிஜிட்டல் இந்தியா பிறக்கும் போது செலவுகள் ஆகத்தானே செய்யும். அதை நீங்கள் சொல்லுங்கள். புதிய டிஜிட்டல் இந்தியா பிறக்கும்போது செலவுகள் ஆகத்தானே செய்யுன்றீங்கல்ல, அதான் அப்படி சொல்கிறீங்கல்ல. ஜியோ கம்பெனி வளர்ந்துருக்கு, ரிலையன்ஸ் டெவலப் ஆகிருக்கு, அம்பானி அதானிகள் வளரும் போது சில செலவுகளை இந்திய மக்கள் ஏற்றுத்தானே ஆகணும். அதை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை சொல்லிட்டு போங்கன்ற. அப்போ இப்படி நீங்கள் வந்து இப்போ திமுக வந்து 2026 டெபாசிட் இழக்கும், 220 இடங்களில் வெற்றி பெறும் அதிமுக அப்படின்னு எதை வச்சு சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் சொல்கிற ஒன்றே தான் லாஜிக் சொல்கிறீங்க. லாஜிக்காக நீங்கள் பேசுனதில்ல. ஒரு விஷயம் சொல்கிறீங்க, நாங்கள் 2024 23 விழுக்காடு வாங்கினோம், அதை பாஜகவை சேர்த்துக்கிட்டால் 41 விழுக்காடு. பாஜக எவ்வளோன்னு சொல்லலை, சேர்த்துக்கிட்டால் 41 விழுக்காடு. அப்போ உங்கள் வார்த்தையின் பிரகாரம் பாஜக 18 விழுக்காடு. அப்போ பாஜக டெவலப் ஆகிடுச்சா தமிழ்நாட்டில்? எடப்பாடி சொல்கிறார். இப்போ கிட்டத்தட்ட இந்த சொல்கிற விதமே கூட்டணி ஆட்சிக்கான அச்சாரமாக பேசுகிறார். நாங்களும் அவங்களும் சமந்தான், 2 பேரும் சேரும்போது ஆட்சி மாற்றம் வருது. பீகாரில் அப்படி தான் நிதிஷ் பேசினார். நிதிஷ்குமாரோடைய பிரச்சாரம் எல்லாமே நாங்களும் பிஜேபியும் சேர்ந்தால் ஆட்சியை பிடிப்போம். அதான் நடந்துச்சு அங்கே பீகாரில். ஏற்கனவே அவங்க ஆட்சியில் இருந்தவங்க. அப்போ அது மாதிரியான ஒரு இடத்துக்கு எப்படி நகர்த்துனீங்க? இப்போ நீங்கள் பொதுக்குழுவில் செங்கோட்டையனை பற்றி எந்த பேச்சும் இல்லை. மறைமுகமாக பேசியிருக்காரு. எங்களுக்கும் வந்துட்டு திட்டம் வகுப்பாளர்கள்லாம் இருக்காங்க, அவங்க சிறப்பாக திட்டம் யார் அந்த திட்ட வகுப்பாளர்? செங்கோட்டைன்னு மென்ஷன் பண்ணாமலே திட்ட வகுப்பாளர் இருப்பாங்கன்றத மறைமுகமாக பேசியிருக்காங்க. பேச வேண்டியதானே? அந்த திட்ட வகுப்பாளர்கள் இனிமேல் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்களா இருக்கும். திட்ட வகுப்பாளர் எங்கள்கிட்ட இருக்காங்கன்னா, முன்னாடி எங்கள்கிட்ட இருந்தார், இப்போ போயிட்டார் வேற, நாங்களும் வகுப்போம். இப்போ அதெல்லாம் விட நான் சொல்கிறேன், இவரே கூட வந்து விஜய் கட்சிக்கான செங்கோட்டையனை அனுப்பிச்சு வச்சாருன்னா கூட தெரியல. ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்கிறாங்க. யாருக்குங்க தெரியும்? எல்லாமே நடக்குது. இப்போ விஜய் கட்சி என்ன விஜய் கண்ட்ரோல்லையா நடக்குது? நான் கேட்குறேன். இப்போ இன்றைக்கி வந்து எல்லாமே மேலே இருக்கவும் பார்த்துக்குவான் அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கி வந்து அந்த கூட்டணி இருக்குது. அதான் சொல்கிறாரு, தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் கூட்டணி அமைக்கிறது வழக்கம். அப்போ எப்படி பாஜகவோட கூட்டணி அமைச்சிங்க? நான் கேட்குறேன். நீங்களே சொல்லணும், உங்கள் ஸ்டேட்மெண்ட்டே எப்படி தப்பாக இருக்குது? அதிமுக வரலாற்றில் கூட்டணி அமைப்பது என்பது 1 மாதத்திற்கு முன்பு, அப்போ தான் நாங்கள் அறிவிப்போம். அப்போ பாஜகவோட ஏங்க 6 மாதத்துக்கு முன்னாடி சேர்ந்துருக்கீங்க? கூட்டணி வைக்கலன்னா ஈடி வந்துடும் பயம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது உண்மையாக தெரியல. இப்போ சொல்கிறாருல்ல, திமுக அமைச்சர்கள் எல்லாம் ஈடிக்கு பயந்து போயிருக்கிறாங்க, யார் உள்ளே போவாங்கன்னு தெரியாது. நான் கேட்குறேன், இப்போ என்னன்னா இது வந்து ஒரு வாக்குமூலம் மாதிரி இல்லையா? யாருக்கு பயந்து இப்போ நீங்கள் போய் கூட்டணி சேர்ந்தீங்க? உங்கள் மேலே 3200 கோடி அந்த சாலை போக்குவரத்து பிரச்சனை 2017 இருக்குது. உங்கள் பக்கத்துலேயே ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார், வேலுமணி. அவர் நீங்கள் சொல்லும்போது அவர் நடுங்கி இருப்பார். உள்ளாட்சித்துறை ஊழல் என்று அவர் மேலே ஈடி கேஸ் இருக்குது. ஒரு 100 ரூபாய் விளக்கு மாதிரி 500 ரூபாய்க்கு வாங்கினார், இப்படிலாம் இருக்குது. அதை விட சொன்னீங்க தமிழ்நாடு போதை மருந்தால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு. பக்கத்துலேயே விஜயபாஸ்கர் உட்கார்ந்துருந்தார். குட்கா ஊழலில் ஏற்கனவே அவர் வந்து அங்கே மாட்டிகிட்டு உட்கார்ந்துருக்காரு. இப்போ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து என்ன தேவையில்லாமல் ஏன் இவர் பேசுகிறாருன்னு நினைக்க மாட்டாங்களா? இப்போ இப்படியான பேச்சுக்கள் அவங்களுக்கு பூமராங்க மாதிரி இப்போ இருக்குது. அவங்களே அவங்கள பற்றி இப்போ பேசுகிறாங்க. இப்போ ஊழல் யார் செஞ்ச ஊழலுக்கு இப்போ பதில். அப்போ வந்து என்னென்னா ஒரு விஷயத்தை புரியுது என்னென்னா, அப்போ ஈடி மிரட்டினால் பாதிப்பு ஏற்படுங்கிறது எடப்பாடி உணர்ந்துருக்கிறார். ஈடி மிரட்டினா முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள்லாம் உள்ளே போவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அப்போ இந்த விஷயத்தை நம்பும் அளவுக்கு எடப்பாடிக்கு சொன்னது யார்? அப்போ அவர் நம்புறாருல்ல. இப்போ நம்ம வந்து கூட்டணிக்குள்ள வரலைன்னா நம்ம நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்புறாருல்ல. இப்போ இது போன்ற செய்திகள் தான் இன்னைக்கு எடப்பாடி இன்னைக்கு இப்படி நிலைமைக்கு கொண்டு வந்து. இதில் இன்னொரு விஷயம் எடப்பாடி பேசும்போது சொன்னார், திமுக ஆட்சியில் வந்துட்டு ஊழல் ரொம்ப மலிந்து கிடக்குது, எல்லாத்துலேயுமே சொத்து வரி ஏற்றிட்டாங்க, மின் கட்டணம் ஏற்றிட்டாங்க, அவங்க கொடுத்த வாக்குறுதியில் எத்தனை நிறைவேற்றிருக்கிறாங்க, மக்களை வந்துட்டு ஏமாற்றிட்டாங்க, மக்களோட துணை நிற்கும் ஒரே கட்சி அதிமுக அப்படின்றாங்க. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக 555 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. 5 5 5 எனக்கு ஞாபகம் இருக்குது.
அந்த 555 வாக்குறுதிகளில் 90 விழுக்காடு நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் என்று திமுக சொல்லுது. இப்போ நீங்கள் பட்டியல் போடுங்க. 555 வாக்கு. அவங்க முதல்ல முக்கியமாக சொல்கிறது மதுக்கடைகளுக்கு என்ன ஆச்சு, மதுக்கடைகள் பற்றி வாக்குறுதிகள் கொடுத்தீங்களா, என்ன ஆச்சு? 100 விழுக்காடு நிறைவேற்றலைங்கிறது அவங்களே ஒத்துக்கிறாங்க. நீட்டு விஷயங்கள் நிறைவேற்றலை. நீட்டு விஷயம் கண்டிப்பாக நீதிமன்றத்தில் இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அடிப்படையில் நீட்டு விலக்கு தேவை என்று ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் ஏற்றி அனுப்பிச்சிருக்காங்க. அதை இதாக்கணும்னு சொல்லி போராடுறாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. அது தமிழக அரசு மட்டும் நினைத்தால் தீர்க்க முடியாத இடத்துக்கு நகர்ந்துருக்கிறது. அதில் ஒன்றும் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இரண்டாவது, நாங்கள் ஆட்சிக்கு இருக்கும் பொழுது வரி வருவாய் கூட இருந்தது. இன்றைக்கி ஜிஎஸ்டி இருக்குது. இன்றைக்கி பல்வேறு வரிகள் இருக்குது. பெட்ரோல் டீசல் விலையில் அவங்களுக்கு காசு கிடைக்கிது. நான் என்ன கேட்குறேன், எல்லா காலத்திலும் பெட்ரோல் டீசல் விலையில் தமிழக அரசுக்கு பங்கு இருந்தது. இது பொய், முதல் பொய். இரண்டாவது, ஜிஎஸ்டியுடைய பணத்தை தமிழக அரசு வாங்குவதற்கு படுகின்ற பாடு எல்லாருக்கும் தெரியும். அதற்கு முன்பாக வாட்டுங்கிற வரி இருந்தது, எங்க இல்லையா? அப்போ என்ன பிரச்சனை இருந்தது இன்னும் சொல்ல போனால், ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பாக தமிழக அரசுக்குடைய வருவாய் எவ்வளவு சுதந்திரமாக இருந்தது. ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் தமிழக அரசோட வருவாய் நிலைமை என்ன? வாங்க முடியுதாங்க? ஒரு ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்களா? பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்கல்ல. பங்கீடு 2152 கோடி ரூபாயை நீங்கள் மும்மொழி கொள்கையில் கையெழுத்து போட்டால் தான் கொடுப்பேன்னு மிரட்டுற அளவுக்கு இருக்குது. புரிஞ்சுக்குங்க. அப்போ இப்படித்தானே இருக்குது. எந்த நிதியும் நான் கொடுக்க மாட்டோங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. மெட்ரோ, கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோவுக்கு நிதி ஒதுக்குங்கன்னு இவங்க ஒதுக்கி வச்சுருக்காங்க, முடியாதுன்றாங்க. எய்ம்ஸ் இன்னும் வந்துபாடு இல்லை. இப்போ இதெல்லாம் யாருடைய ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது? இது ஏன் பேச மாட்டேன்றாரு? அதை விட முக்கியமாக சொன்னார், எஸ்ஐஆரை பற்றி அவர் சொன்னாருங்க. அவர் சொன்னதில், எஸ்ஐஆரில் சொல்லும்போது சொன்னார், இது அவர் பேசினது தான், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 50,000 வாக்குகள் போலி வாக்குகள் சொன்னது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 50,000 வாக்குகள் போலி வாக்குகள். இதை வச்சு தான் திமுக வெற்றி பெற்றது அப்படின்னாரு. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு தொகுதியில் 50,000 வாக்குகள்னா 234 தொகுதியில் எத்தனை லட்சம் வாக்குகள்? கிட்டத்தட்ட தோராயமாக 90 லட்சம் வாக்குகள். இப்போ 90 லட்சம் வாக்குகள் நீக்க போகிறீங்களா? இப்போ பீகாரில் 65 லட்சம் வாக்குகளை நீக்கினீங்களே, அதே ஸ்டைலில் நீங்கள் நீக்க போகிறத அவர் சொல்கிறாரா? அப்போ இதனால தான் நாங்கள் எஸ்ஐஆரை ஆதரிக்கிறோம் அப்படின்னா, ஏங்க இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் நடக்கலை அப்படின்னு அவங்களும் சொல்லலை, அது வேற ஒரு பேரில் நடந்துச்சு. அப்பொழுதும் இறந்தவர்களை நீக்கினாங்களே, வருஷம் நீக்கத்தானே செஞ்சாங்க. அப்போ அந்த வேலையை செய்யறது யாரும் தடுத்தாங்களா? இப்போ ஒவ்வொரு இடமும் எஸ்ஐஆருடைய அது பேர் வேற. அப்போ ஐஆர்னு சொன்னாங்க, இன்டென்சிவ் ரிவிஷன்னாங்க. இப்போ தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அப்போ இன்டென்சிவ் ரிவிஷன் நடப்பது யாருமே தடுக்கலையே. வீடு வீடாக பூத் ஏஜென்ட்டு, அரசு ஊழியர்கள் இந்த பேரில் இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சு நீக்குவது என்பது வருடம் நடக்கின்ற ஒரு வேலை தானே. அதை யார் தடுத்தது? எஸ்ஐஆருங்கிற பேரில் ஒரு குளறுபடி பண்ணுறாங்களே அப்படிங்கிறதை கூட எடப்பாடி புரிந்து கொள்ளாததற்கு காரணம், பீகாரில் மாதிரி நம்ம அதை செஞ்சால் வந்துடலான்னு நம்புறது தான். பீகாரில் எஸ்ஐஆர் பண்ணி தான் ஆட்சியை பிடிச்சாங்க. அதை இங்கேயும் செஞ்சால் நம்ம ஆட்சியில் நம்ம முதலமைச்சராக உட்கார்ந்துடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலை எடப்பாடி கொண்டிருக்கிறாரோ, பாஜக இப்படி சொன்னதை நம்புகிறாரோ அப்படிதான் நான் நினைக்கிறேன். இல்லை அதான் அமித்ஷா நீங்கள் பேசும்போதே சொல்லியிருந்தீங்களா, அமித்ஷா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், பீகார் நடப்பதில் போகிறது தான் தமிழகத்திலும் நடக்கும் அப்படின்னு. அவங்க சொல்கிற விதம் வேற. அவங்க தெளிவாக இருக்காங்க. பாஜக ஒன்றும் தெளிவு இல்லாமல் இல்லை, ரொம்ப தெளிவாக எஸ்ஐஆர் மூலமாக பல லட்சம் வாக்குகளை நீக்க வேண்டும் என்பது தெளிவாக இருக்காங்க. இங்க நீக்கிற வாக்கு எல்லாம் திமுக வாக்கு தான், அப்ப நம்ம ஜெயிச்சிருவோம்னு இவர் நினைக்கிறார். கண்டிப்பா. இதெல்லாம் பேசும்போது ஒரு விஷயம் ஒன்று சொன்னார், என்ன அப்படின்னா, அதிமுக ஆட்சியை பற்றி குறை சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது, நாங்கள் இத்தனை வருஷம் ஆண்டோம். அதாவது அம்மையார் ஜெயலலிதா இறந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம் காலம் நாங்கள் ஆட்சியில் ஆண்டோம். எங்களை பற்றி குறை சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. பாஜகவோட கூட கூட்டணி வச்சோம், அது மட்டும்தான் குறையா இருந்துச்சே தவிர வேற ஒண்ணுமே இல்லையே, பொற்கால ஆட்சி அப்படின்னு. செங்கோட்டையன் போய் அங்கே என்ன சொன்னார்? செங்கோட்டையன் போய் விஜய் கட்சியில் சேர்ந்தப்போ சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா சொன்னார்? அந்த எடப்பாடி ஆட்சி செய்த 4 வருடங்களும் பாஜகவுடைய ஆதரவுலாம் நடந்திருக்காதுன்னாரு. இப்போது இதுதான் உங்கள் பொற்கால ஆட்சி. அப்போ நீங்கள் பாஜகவுடைய அனுசரணையோடு தான் ஆட்சி பண்ணியிருக்கீங்கிறத உங்களிடம் இருந்த உங்கள் ஆட்சியில் அமைச்சராக இருந்த ஒருத்தர் போய் வாக்குமூலம் கொடுத்தார். அதை நீங்கள் மறுக்கவும் இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை. நான் என்ன கேட்குறேன், இதை சொல்கிறதுக்கு என்னங்க இருக்குது? நீங்கள் எதுவுமே பண்ணலை, அவங்களும் சொல்லலை. ஊழல் நடந்ததை ஈடி போட்டு வெளிச்சமாக்குனாங்க. உங்கள் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மேலே எவ்வளோ ரெய்டு பண்ணாங்க. ஏங்க,
தமிழகத்துடைய சட்டமன்றத்தில் தலைமைச் செயலகத்தில் ரைடு பண்ண வரலாறு இருக்கு தெரியுமா? அது யார் ஆட்சியில்? நான் கேட்குறேன். தலைமைச் செயலகத்தில் உங்களுடைய ஆட்சியில் தலைமைச் செயலகத்தை வந்து ரைடு பண்ணாங்களே, இந்த இழிவு எங்கே நடந்தது? அப்போ யார் ஆட்சியில் நடந்தது? இப்போ இது ஒன்று பத்தாதான் அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு? இதுக்கு நாங்கள் சான்று வேற கொடுக்கணுமா? அவர் இன்னும் இதையும் மென்ஷன் பண்ணியிருந்தார். காங்கிரஸ் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே அறிவாலயத்தில் வந்துட்டு மேலே ரைடு நடந்துகிட்டு இருக்காங்க, கீழே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்தது கருணாநிதி கூட. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் வந்து மிரட்டி பணிஞ்சு பயந்து போய் காங்கிரஸ் கூட வேறு வழி இல்லாமல் கூட்டணி வச்சுருந்தாங்க. எடப்பாடியும் அப்படி நினைத்து விட்டீர்களோ அதிமுகவை? அப்படி நினைக்கலங்க, அப்படிலாம் நினைக்கலங்க. அவர் பெரிய வீரன் சூரன், அவர் வந்து அடிமை இல்லை, அவர் வந்து ஒரு தன்மான சிங்கம். என்னங்க சொல்ல முடியும்? சொன்னார்ல, கொரோனா காலத்தில் நாங்கள் எவ்வளவு விஷயங்களை செஞ்சோம், அதனால தான் கொரோனா வந்து எங்கள் கொரோனா காலத்தில் என்ன தெரியுமா சொன்னார்? உடம்பு வலுவோடு இருந்தால் கொரோனா வராதுன்னு சொன்ன முதலமைச்சர் தாங்க அவர். கொரோனாவோட வாழ பழகிக்கிங்க. சட்டமன்றத்தில் வந்து துரைமுருகனை பார்த்து அண்ணன் வேணா பயப்படலாம், நான் ஏன் பயப்படணும் இப்படி சொன்னவருங்க. இப்போ இவர் சொல்கிறாங்க நாங்கள் கொரோனாவுக்கு இப்படி செஞ்சோம், அப்படி மருந்துகளை. எனக்கு என்ன சொல்வது என்னன்னா, வரலாறு என்பது கூட ஒரு நீண்ட காலம் நடக்கிறதுக்கு முன்னாடி மறைக்கலாம். சமகாலத்தில் இப்போ நடந்த விஷயத்தை கூட அவங்க வந்து இப்படி பேசுகிறாங்கன்னா, இந்த வந்து டிஜிட்டல் உலகத்தில் எல்லாம் ரெக்கார்டாக இருக்குது, எல்லாமே வந்து வீடியோவாக இருக்குது, ஆதாரம் இருக்கிறது. ஆனாலும் இப்படி பேசுவது என்பது, நான் வந்து வீரன் தான், ஒரு படத்தில் வடிவேல் சொன்ன மாதிரி தான், சுனப்பனா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான், ஒரு சும்மா ஒரு உடல் மொழியில் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு மாதிரியான ஒரு நிலைமை தான். டவுட் என்ன அப்படின்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள நிறைய வந்து புகைச்சல் இருந்துகிட்டு தான் இருக்குது. பாஜக கூட கூட்டணி வச்சது பெரும்பாலும் முன்னாள் அமைச்சர்கள் யாருக்குமே பிடிக்கவே இல்லை. அன்வராஜாவும் வெளியில் வந்து அதான் சொன்னார், செங்கோட்டையனும் அதான் சொன்னார், எங்கள் யாருக்குமே பெரிய அளவில் விருப்பம் இல்லை அப்படின்னு. ஆனாலும் பாருங்கள், இந்த பொதுக்குழுவில் எல்லா அமைச்சர்களுமே ஒரு மனதாக அவர் ஏற்றுக்கிட்டாங்க. என்னங்க ஏற்றுக்கிட்டாங்க? நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போயிட்டாங்க. பார்த்தீங்களா? நீங்கள் அதை திருப்பி வீடியோ கூட பாருங்கள். தங்கமணி நன்றி உரை ஆற்ற நிற்கிறாரு. எத்தனை பேர் வெளியே போனாங்க? நத்தம் விஸ்வநாதன்லேருந்து, திண்டுக்கல் சீனிவாசன்லேருந்து, சிவி சண்முகத்திற்கு யாராவது இருந்தாலும் பாருங்கள், எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. சோறு முக்கியமாக, சங்கம் முக்கியமானா சோறு முக்கியம்னு போயிட்டாங்க. அப்போ என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ இது வந்து இதுதான், அவங்களுக்கு வேறு வழி இல்லைங்க. இப்போ செங்கோட்டையன் இங்கே இருந்தால் இருந்திருக்க மாட்டாரா? நான் என்ன கேட்குறேன், ஒரே கேள்வி. செங்கோட்டையன் இப்பொழுது அதிமுகவில் இருந்திருந்தால் அவர் பொதுக்குழு மேடையில் இருப்பாரா மாட்டாரா? கண்டிப்பாக இருந்திருப்பார். அப்போ மற்றவர்கள் ஏன் இருக்க மாட்டார்கள்னு நினைக்கிறோம்? வெளியே வர்ற வரைக்கும் இருக்க தானங்க செய்வாங்க. திருடன் மாட்டிக்கொள்ளும் வரை நல்லவன் தான், அதானே சமூகம். ஏன்னா அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி வச்சுட்டோமே அப்படின்னு இன்னும் ஒரு மனக்குமுறலோட தான் இருக்காரா எடப்பாடி அவர்கள்? அவர் வேற வழியே இல்லைன்னு. அந்த மனக்குமுறலை கொட்டுவதற்கு கூட அவருக்கு உரிமை இல்லைங்க. புரியல உங்களுக்கு? அவர் வந்து மனக்குமுறலை கூட தனியாக உள்ளே போய் பாத்ரூமில் தான் அழுகுனவர். அவர் வெளியே சொல்ல முடியாது. அவருக்கு அப்படிப்பட்ட நெருக்கடி. விரும்பியா கூட்டணி அமைச்சார் அப்படின்னு நினச்சோம். இப்பொழுது வந்து பார்த்தால் அவரை வந்து முழுக்க பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. இப்போ அவருடைய சிந்தனையிலேருந்து நான் கூட நினைப்பேன், அவருக்கு சிந்தனை ஊட்டப்பட்டு விட்டது. டெல்லி போனது எதுக்காக போனார்? எதுக்கு போயிட்டு வந்தார்? உங்கள் சிந்தனை இதுதான் உங்கள் சிப்பு வச்சாச்சு, இப்படி நடந்துக்குங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் துடிச்சார், கொஞ்சம் கோவப்பட்டார். கூட்டணி ஆட்சி, பாஜக கூட்டணி ஆட்சி, என்டிஏ கூட்டணி ஆட்சி சொல்லும் போது இங்கே வந்து எல்லாம் கொதிச்சாங்க. இப்போ வந்து பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சி சொன்னால் கூட அமைதியாக இருக்க போகிறார். நீங்கள் வேணால் பாருங்கள். பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சி. நான் ஒன்று சொல்கிறேங்க, பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்ட்டு ஒரு கண்டிஷன் போட்டார் தெரியுமா? அண்ணாமலையை விளக்கணுன்னாரு. ஞாபகம் இருக்கா? அண்ணாமலையை மட்டும் விளக்குங்க, நான் கூட்டணிக்கு வந்துக்கிறேன். விளக்குனாங்க. இப்போ திருப்பி வந்து பாருங்கள், அண்ணாமலையுடைய என்ட்ரி ஆகுதா? போய் அமித்ஷாவை பார்க்குறாரா? கிட்டத்தட்ட நெய்னாருக்கு ஈக்குவல் அண்ணாமலையை கொண்டு வராங்களா? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தேர்தல் களத்தில் நெய்னாரை விட அண்ணாமலையை முன்னிறுத்துவார்கள். பவர்ஃபுல்லாக இருப்பார். ஏன்னா அண்ணாமலை வந்து புது கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க. அதெல்லாம் சும்மாங்க. அதெல்லாம் தேர்தல் களத்தில் நெய்னாரை விட அண்ணாமலையை முன்னிறுத்துவார்கள். அவர் தான் பிரச்சாரம் பண்ண போகிறாரு. எடப்பாடியால் ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் நடக்கும். ஸோ எடப்பாடி வந்துட்டு சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத வெளிப்படையாக சொல்லலாம். ஓகே, எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.